எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான கார்ன் ஸ்பினச் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச்க்கு தேவையான ஃபில்லிங்கை முதல்ல செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் பொடிசா நறுக்கின பூண்டு, பொடிசா நறுக்கின 1 பச்சை மிளகாய், பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 கப் வேக வச்சு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம். நீங்கள் கார்னை ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரோசன் கார்ன் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் சேருங்க. ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க. அடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கட்டு கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வெந்ததும் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேருங்க. நல்லா கலந்து விட்டு 1/2 கப் பால் ஊத்துங்க. இது கூட ஒரு ஸ்லைஸ் சீஸ் சேர்க்கலாம். இன்னும் கிரீமியா நல்லா இருக்கும். ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ சாண்ட்விட்சை அரேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து ஒரு ஸ்லைஸில் லேசாக வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்லைஸ்லேயும் வெண்ணெய் தடவிக்கிறேன். அடுத்து 2 ஸ்லைஸ்லேயும் புதினா சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஒரு ஸ்லைஸில் ஒரு லேயர் சீஸ் வைக்கிறேன். அது மேலே ஒரு பெரிய ஸ்பூன் ஃபில்லிங் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு பிரெட் வச்சு மூடுங்க. நான் இதை டோஸ்ட் பண்ண ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாண்ட்விட்சை மெதுவாக வைங்க. சாண்ட்விச் மேலேயும் வெண்ணெய் தடவிக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. 2 பக்கமும் கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு சூடாக டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்க. நல்ல சூப்பரான டேஸ்டியான கார்ன் ஸ்பினச் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. சாயங்காலத்தில் டிஃபின் மாதிரி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.